ஸ்க்ரீன் வந்துக்குதா? உங்களோட ஸ்க்ரீன் வந்துக்குதா? பேசுறது கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? உங்களோட கேக்குதா சார்? ஸ்க்ரீன் வந்துக்குதா? வந்துருக்கேன். உங்களோட சவுண்ட் இப்ப கேக்குதா பேசுறது? புரியுது உஸ்தாத், அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த உங்களோட ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹோம்ஒர்க் நீங்க ம் அனுப்புறேன்னு சொன்னால் நேற்று நீங்க அனுப்பிக்கணும். அதான் உங்களோட சிஸ்டம். ம் நேற்று உங்களுக்கு கிளாஸ்ல ம் தானே? ஆமா உஸ்தாத். நேற்றைய நாள் வந்து உங்களுக்கு உரிய நாள் தான். நேற்றைய நாள் ம் உங்களுக்கு உரிய நாள். அதாவது நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், செக் பண்ணலாம், ம் அனுப்பலாம், எல்லாம் நேற்றைய நாள். இன்றைய நாள் என்கிறது அகாடமியால என்ன ம் செய்வாங்கன்னா உங்களோட லிங்க் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு தந்து உங்களை கிளாஸுக்குரிய வைக்க எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ம் சொல்லிடுவாங்க இன்றைய நாள். ஓகே. சரியா? ம் இன்றைய நாளுக்கு நீங்க ஓகே உஸ்தாத். உங்களுக்கு லிங்க் கிடைச்சிட்டு சொன்னால் நீங்க என்ன செய்யலாம்? இன்றைய நாள் உங்களுக்கு வந்துட்டு நீங்க டைம் அனுப்ப கிடைக்கலன்னா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்க அனுப்பிக்கணும் என்ற ம் அவசியம் இல்லை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தரவா ரெடியாகி கொண்டு வந்து நான் ம் கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்? எங்களோட ஹோம்ஒர்க்கை ரிவைஸ் பண்ணிட்டு தான் புதிய பாடத்துக்கு போவோம். ம் சரியா? அப்ப நான் அந்த டைம் ஓகே. மிச்சம் பெர்ஃபெக்டா உங்களால ஓதியல் நாங்க அடுத்த சப்ஜெக்ட் போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லை ஓகே நீங்க சார். உங்களை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் என்று ஆர்வத்தோடு இருந்தால் கட்டாயம் நீங்க நேற்று உங்களோட ஹோம்ஒர்க்கை ம் அனுப்பிக்கலாம். ரெண்டு தான் இந்த விஷயம் பிரச்சனை. இப்ப கேட்கப்படாது, சரி நாங்க ஹோம்ஒர்க் அனுப்பிக்கிறோம், நீங்க திருத்தி இல்ல பார்த்து ம் இல்ல எடுத்து இல்லைன்னு. மார்னிங் ம் ஹவர்ஸ் பெரும்பாலும் திருத்துறல் இன்றைக்கு மார்னிங் ஹவர்ஸ் யாரு உங்களோட மட்டும் இல்ல யாரையும் திருத்த மாட்டோம். உங்களை போல 200 ஓகே லட்சம் பேர் சார். இருக்காண்டா அவங்க எல்லாரையும் இன்றைக்கு மார்னிங் நாங்க திருத்த வெளியிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பெரிய ஒரு தலையிடா மாறிடும். எங்க அடுத்த ஒர்க் எல்லாம் ம் சேர்த்துது. இப்போ நாங்கள் அதை வச்சுக்கிறோம். ஓகே எப்படின்றால் சார். நேற்றைய நாள் உங்களுக்கு உரிய நாள். பெண்டே கிளாஸ் நடக்குது, பெரும்பாலும் நாளை கிளாஸ் இல்லை. நாளை நாள் உங்களுக்கு ம் உரிய நாள். நீங்க வீடியோ கேட்கலாம், ஓகே சார். உங்களோட ஹோம்ஒர்க்கை ரிவைஸ் பண்ணலாம், செக் பண்ணலாம். நீங்க அனுப்பிட்டு திருப்பி ம் நீங்க delete பண்ணலாம், திருப்பி அப்லோட் பண்ணலாம், விரும்பியே செய்யலாம். ம் ஓகே சார். ஆனா நாளை மறுதினம்ங்கிறது அகாடமி ம் அவங்களுக்குரிய ஒர்க்கை செஞ்சுதாரு நாள். அது நாங்க அதுல ஆஹ், கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டோம். நல்லா நல்ல ஓகே ஓகே ஹை சார், பிஸ்மில்லா. இன்ஷா நாங்க அல்லாஹ். அலிப்புடைய பாடத்தை பார்க்க கொண்டு வரோம். இந்த ஒர்க்கை நாங்க திருப்பி ஒருக்கா ம் கிளாஸ்ல ரிவைஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு இந்த ம் பாடத்துக்கு வருவோம். ஒவ்வொன்று ஓது பார்ப்போம். நீ பெரிய ஓதாம மிச்சம் பெர்ஃபெக்டா ஓதுனீங்கன்னா அடுத்த ஸ்டெப் அவசரமா மூவ் ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أيحسب أن لم يره أحد. أحد أن لم يره أحد. أيحسب أن لم يره أحد. أحد ده கலக்குங்க. أحد. أحد. எஸ் தால்ல இது என்ற சவுண்ட் எடுக்கும். يحسب أيحسب أن لم يره أحد. أيحسب أن لم يره அன்னம் أحد. அல்ல சிஸ்டர். எனக்கு இந்த விஷயத்தை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ம் பாருங்க, முதலாவது எழுத்துக்கு சுக்கூனும் அடுத்த எழுத்துக்கு ஷத்தும் வந்துக்குது. அப்படித்தானே? ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப இதை எப்படி உச்சரிக்கிறது? ம் முதலாவது எழுத்துக்கு சுக்கூன் நிக்குது. சுக்கூன் வந்தாலும் அடுத்த எழுத்தை சேர்க்கணும். ஷத்து வந்தாலும் ம் அடுத்த எழுத்தை சேர்க்கணும். அப்படித்தானே? ம் இப்படி இரண்டு ம் எழுத்து இரண்டும் ஒன்றை தொடர்ந்து கொண்டு வந்தால் கவனமா ஞாபகம் வச்சுக்கிறோமா? ம் இது ஒரு முக்கியமான விஷயம் தான். இது சட்டம் அல்ல. ம் இது ஓதுறதுக்கு தேவையான சில அடிப்படைகள்ல உண்டு. ஓதுறதுக்கு தேவையான அடிப்படையில உண்டு. சுக்கூனும் ம் ஷத்தும் ஒன்றை தொடர்ந்து கொண்டு வந்தால், சுக்கூனை தொடர்ந்து சத்து வந்தால், இதுல பெரியவர் யாருன்னு கேட்டால் ஷத்து தான் பெரியவர். ம் ஷத்துக்கு தான் பவர் கூட. எங்களுக்கு தெரியும் ஷத்துங்கிறது உதாரணத்துக்கு லாமுக்கு மேல ஷத்து ஒன்று நீக்குதுன்னு அர்த்தம். ஷத்துக்கு மேல ம் பத்ஹாவும் நீக்குது, ஆ பத்ஹத்தும் நீக்குது. இது அர்த்தம் என்ன? ஒரு லாம் சுக்கூன் பிளஸ் ம் இன்னொரு லாம் பத்ஹா, இது ரெண்டையும் فتحة இணைத்து தான் என்ன வந்திக்குது? இந்த شد ஷத்து வந்திக்குது. அப்ப شد உண்மையில இவரு என்ன ம் கொஞ்சம் பேருக்கு பாரம் கூட ஷத்துக்கு. ம் சுக்கூனுங்கிறவர் என்ன? ம் மட்டும்தான் சுக்கூன். சுக்கூனுங்கிறது ம் ஒன்றுதான். ம் சுக்கூனுங்கிறது ஒன்றுதான். ஆகவே நாங்க சொல்றோம் உண்மையில சுக்கூனை விட ஷத்துக்கு தான் பவர் கூட, சக்தி கூட, பலம் ம் கூட. எனவே நாங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல சுக்கூனை நாங்க அப்படியே மறைச்சி போட்டுடணும், சைலண்ட் ஆக்கிடணும். இந்த லாமோட லாம் மட்டும்தான் வச்சிருக்கேன். அலிஃபோட லாம் போயிட்டு கனெக்ட் ஆகணும். அல்லம் மிக தெளிவாக ஓதும். ஓகே அன்லம் என்று ஓதலாது, அல்லது அன்லம். ஆ நீங்க அன்லம் ஓதினா பெரிய பிள்ளை. ஏன் தெரியுமா? சத்த முழுமையா ம் விட்டுட்டு நாங்க சுக்கூனை மட்டும் ஓதணும், அது பிள்ளை.
ம். ம். இந்த ஓகே. கென்ஸ் விளங்குதா? இதே விஷயம் தான் ஓகே. இங்கேயும் வந்து பாருங்க. மின் ரப்பிக்கேண்டு போதில்ல. ம். எப்படி வரணும்? மிர் ரப்பிக். மிர் ரப்பிக்க. ராவத்தான் நாங்க மீமோட பேத்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். ம். விஷயம் கிளியர். ஓகே. ஓகே, பிஸ்மில்லா. கொஞ்சம் சவுண்டா ஓதுங்க. ஓகே. أيحسب أن لم يره أحد. வெரி குட். ஆனா தால் இன்னும் ஒண்ணு அந்த ஃப்ளோல வருது இல்ல. அஹது, இது என்ன சவுண்ட் வரணும்? இது. இன்னும் ஒரு டைம் வரும். இல்ல இல்ல, லாஸ்ட் சொல்ல மட்டும் ஓதுங்க. அஹது. எப்படி? أحد. அஹது. أحد. குட். இப்போ ஓதுங்க ஃபுல்லா. ஜஸ்ட் أيحسب أن لم يره أحد. குட். ரெண்டாவது. والآخرة خير وأبقى. திருப்பி ஓதுங்க. والآخرة خير وأبقى. இன்னும் கொஞ்சம் நீட்டுங்க. வல் ஆஹிரத்து. வல் ஆஹிரத்து. லைட்டா நீட்டிக்கோங்க. والآخرة خير وأبقى. மூன்றாவது. أن جاءه الأعمى. எப்படி எப்படி? சரியா சரியா. أن جاءه الأعمى. குட் குட் குட். நல்லா. நாலாவது. فإن الجنة هي المأوى. மா கண்டு கீழுக்கு போகுதே. இப்ப பாருங்க. ف... நீங்க இந்த உச்சரிச்ச نعم. இடம் உங்களோட தொண்டையினுடைய பகுதி. இந்த உச்சரிச்ச இடம், இந்த உச்சரிச்ச இடம், இந்த உச்சரிச்ச இடம், இந்த எல்லா இடமும் ஒரே பிளேஸ்ல வந்துச்சு. நான் அவதானிச்சேன். ஆனால் மகுவாங்கிறது அந்த இடத்துல வரல. உள்ளுக்கு போயிடுச்சு. திருப்பி போய் காட்டுவோம். சரியா? فإن الجنة هي المأوى. مأوى. مأوى. எஸ் مأوى. எஸ். உண்மையில அதுல உச்சரிப்பு என்னடா فإن சிஸ்டர்? தான் ஓதணும். உண்மையில அடிப்படையில ஓதுறது அப்படிதான் வரும். ஹம்சா வந்தா எப்படி? ماء. மகண்டா அப்பல. மக அல்ல, அது தொண்டையில கீழே இருக்கு. மல்லா முன்னுக்கு வரணும். ماء. ماء. இன்னும் முன்னுக்கு வரணும். இன்னும் முன்னுக்கு வரணும். ماء. ماء. குட். அந்த தெளிவாக அல்ல. நல்லா தொண்டையில முன்னுக்கு நாக்கு எதையும் அசைக்காம உச்சரிச்சால் உ என்று வரும். ماء. அந்த என்று உச்சரிக்கிற நேரம் அலிஃப் போட்டோ என்ன செய்யப்படுது? கலக்கப்படுது. எனவே அந்த கலக்கத்துல இல்லாம ஆகணும். எனவே சொல்றோம் என்றத என்று மாத்திரம். مأوى. فإن الجنة هي المأوى. فإن الجنة هي المأوى. ஐந்தாவது. திரும்ப ஒரு வருஷம். ஐந்தாவது சவுண்ட் கேக்குது இல்ல போல. கவர் பிரச்சனை. حدائق وأعنابا. திருப்பி வருங்க. حدائق وأعنابا. حدائق وأعنابا. حدائق وأعنابا. குட். ஆறாவது. جزاء من ربك عطاء حسابا. என்று மாறிட்டது. இந்த சரி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த போல ரெண்டாவது வரல. ரெண்டை நீங்க தான் ஓதுறீங்க. பாத்தீங்களா வித்தியாசத்தை?
ஆ جزاء من ربك عطاء نعم. جزاء and 3 செகண்ட் جزاء من ربك عطاء حسابا. குட் குட் 7வது ஏழாவது தெரியல உஸ்தாத். ஆ. 7வது إنا أنذرناكم عذابا قريبا. நீங்க இன்னாவது போதுமா 3 செகண்ட் இட்டு படிச்சுதா இல்லையா? إنا أنذرناكم عذابا قريبا. குட் நல்லது ஹைரன் நாங்க அடுத்த எழுத்துக்கு போறோம் இது எங்களுடைய 2வது எழுத்து ஐனுடைய எழுத்து ஏன் நாங்க ஐனை பார்க்கிறோம் என்றால் உண்மையில அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குது ம். அலிஃபோட அலிஃப் என்ற உச்சரிப்போட தொடர்படுகின்ற ரெண்டுக்கும் ஒற்றுமைகளும் இருக்குது வேற்றுமைகளும் இருக்குது என்ற அந்த பகுதியில ரெண்டும் கிட்டவாகின்ற எழுத்துக்கள் தான் ஐன் என்ற எழுத்து எனக்குதான் ஐன் என்ற எழுத்து ரெண்டுக்கும் கிட்டவாகின்ற எழுத்துக்களாகத்தான் இருக்கும் அந்த வகையில ஐனோட உச்சரிப்பு தான் இப்ப நீங்க நிறைய இடத்துல அலிப்ப உச்சரிச்சீங்களே நீங்க நிறைய இடத்துல அலிப்ப உச்சரிச்சது ஐந்த உச்சரிப்பு எங்க வருது தொண்டையினுடைய கீழ் பக்கத்துல இருந்து அப்படியே மேலுக்கால சவுண்ட் வரும் இன்னொரு வகையில் நாங்க சொல்றோம் சொன்னா நாங்க என்ன செய்வோம் நாவினுடைய இறுதி பகுதி நாவினுடைய இந்த கடைசி பக்கம் நாவினோட கடைசி துண்டு இதை கொஞ்சம் மேலும் தூக்குவோம் தொண்டையிட பக்கத்துக்கு தூக்கி உச்சரிப்போம் ஆய ஆய என்று தொண்டையிட பக்கத்துக்கு நாங்க தூக்கி உச்சரிக்கப்படக்கூடியதுதான் சரியா குரல் எங்க இது வரணும் தொண்டையினுடைய நடுப்பக்கத்துல இருந்து வரணும் பாருங்க தொண்டையினுடைய நடு பகுதியிலிருந்து தான் சவுண்ட் வரணும் ஆனால் அந்த சவுண்ட் இதுவும் மேலிருந்து கீழ் நோக்கி தான் வரணும் ஆண்டு வானத்தை நோக்கி துறக்க இயலாது இதுவும் கீழ் நோக்கி ஆய என்றுதான் சவுண்ட் வர வேண்டும் அதோட முக்கியமான விஷயம் இதான் அலிப்புக்கும் ஐனுக்கும் இடையில இருக்கிற அடுத்த முக்கியமான வேறுபாடு முன்னால வரக்கூடிய எழுத்தை விட்டும் தனித்து வர முடியாது அந்த எழுத்தோட சேர்ந்து தான் வரும் நாங்க அலிப்ப உச்சரிக்க போகல சொன்னோம் முன்னாடி வர எழுத்துல இருந்து லைட்டா கொஞ்சம் டைம் எடுத்து தேர்ட் சவுண்ட் போஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து உச்சரிக்கணும்னு சொல்லுவேன் இந்த ஐனுடைய சப்ஜெக்ட்ல நீங்க அப்படி உச்சரிச்சீங்க என்றால் உங்களோட ஐனும் அலிப்பாக மாறிவிடும் அலிப்பும் ஐனாக மாறி அலிப்பும் ஐனா மாறி ஐனும் அலிப்பா மாறி ரெண்டும் குழம்பிடும் இந்த வேறுபாடுகள் நாம என்னோட உச்சரிப்புல கவனிக்கணும் விளங்கிச்சலாம் இப்ப நாங்க இதுல போதும் பாப்போம் இது பாப்போம் அலிப்பு மிக்குது ஐனு மிக்குது பாப்போம் أنعمت عليهم أنعمت عليهم أنعمت عليهم இல்ல பாத்தீங்களா இப்ப சொல்லி பாருங்க அதாவது என்ற இடமும் தெளிவான வித்தியாசம் இருக்கணும் உச்சரிக்கப்படக்கூடிய பிளேஸ் சொல்லுங்க أنعمت عليهم. குட் இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த இடத்துல என்று ஃபோர்ஸ் பண்றது இந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்றதுங்கிறது பிள்ளை ஏன் நான் சொல்லுங்க முன்னாடி வாரத்தோட சேர்ந்து வரணும்னு சொல்லிடுறேன் பாருங்க இப்ப தனியா வருது أنعمت عليهم விளங்குதா أنعمت عليهم عليهم أنعمت عليهم என்று ஓதுறல்ல முன்னாடி வாரத்தோட அப்படியே நாங்க அந்த ஃப்ளோ கொண்டுடணும் أنعمت عليهم أنعمت عليهم. இன்னும் அது மாறணுமா சொல்லி பாருங்க இல்ல தொண்டையில போய் தான் தூக்கணும் நீங்க முன்னுக்கு தூக்குறீங்க நாக்குல இன்னும் கீழ்பக்கம் தொண்டையோட வார போய் தூக்கணும்
أن أ இல்ல ஏண்ட நாக்கு அசையாது நாக்கு அசையுது இல்லையா أن இல்ல أن أ நாக்கு தூக்குப்படுதா أ கஷ்டமாயிடுச்சுனா correct. நாக்கு தூக்கணும் நாக்கு தூக்குனா தான் ஆய் வரும் ஆ ஆ أ நாவினுடைய தொண்டை பகுதி முன் பகுதி இல்ல நாவோட கடைசி பக்கத்தை தூக்கணும் ஆ أن أ ஏண்டா தூக்கல்ல அன் ரெண்டு வித்தியாசம் இல்லையே அ அன் அ أن அன் أ ஆ அன் ஆ أن أ ஆ அந்த வருது மாஷா அல்லாஹ் குட் குட் திருப்பி சொல்லுங்க எப்படி அன் ஆ أن أ திருப்பி கொஞ்சம் பெய்திட்டு லைட்டா பெய்திட்டு அன் ம். ஆ நல்லா ஃபோர்ஸ் நல்லா இந்த أن அந்த இடத்துக்கு அழுத்தம் ஆடுங்க ஆ ஆ أن أ أ ஆ أن அன் أ ஆ ஆ أن أ குட் குட் அந்த 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 சவுண்ட் முக்கியம் இப்போ வந்துச்சு ஆளுடைய சவுண்ட் வருதானே அதான் முக்கியம் Okay. நீங்க அதை சரியா பிடிச்சு கொண்டு எடுத்துக்கொள்ளலையும் இந்த ரெண்டாவது பாவம் ولا أنتم عابدون ما أعبد நீட்டணும் 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 மே needed. Okay, sir. ما போது ஆயினுடைய சவுண்ட் வரணுமே ولا أنتم عابدون ما أعبد. பாத்தீங்களா இப்ப அலிஃப்ல சவுண்ட்ல மே போது அப்ப சவுண்ட் இல்லையே அலிஃப உச்சரிக்கணுமே கூட இல்ல அது ولا ولا أنتم عابدون ما இல்ல பெய்துட்டு சரி நல்லா பெய்துட்டு இப்ப மே பாருங்க ولا أنتم عابدون ما أعبد 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 அதாவது முழுமையாக உங்களோட அந்த உங்களோட இயல்புல தொண்டையில இறுதி பகுதியில வார நாக்கு போய் தூக்கி பழம் இப்ப நீங்க உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா ஆயின உச்சரிக்கும் நேரம் தொண்டையினுடைய இறுதி பகுதியில வர நாவை நீங்கள் தூக்க மாட்டீர்கள் ஆனா நீங்க தூக்குனீங்க எப்ப தூக்குனீங்க நீங்க இந்த பாடத்தை தூக்கி காட்டுனீங்க எங்க தூக்குனீங்க சொல்லுங்க பாப்போம் ம உவ உச்சரிச்சு பாருங்க இப்ப ம உவ தூக்கப்படுதா சொல்லி பாருங்க பாப்போம் مأوى தூக்கப்படுதா பாத்தீங்களா مأوى தூக்கக்கூடாத இடத்துல தூக்குனீங்க இப்போ தூக்க வேண்டிய இடத்துலதான் பிரச்சனை பண்றீங்க ஹை நல்ல நல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்ஒர்க் இல்ல இந்த பாடத்துல ஹோம்ஒர்க் வராது உங்களுக்கு உரிய விஷயம் என்றால் ஆயினுடைய உச்சரிப்பை ரெக்கார்ட கேட்டு நல்லா அழகா பழகிட்டு வரணும் அதுக்கான ஒரு யூடியூப்ல சின்ன ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் எப்படி வரலாம்ங்கிற ஐடியா வர இந்த சவுண்ட் இந்த கிளாஸ்ல படிச்ச அந்த ஆட சவுண்ட சரியா பிடிச்சி இந்த வசனங்களை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு ப்ரிப்பேர் ஆகி கொண்டு வாங்க கிளாஸ்ல நாங்க ஆக்சுவலா பிராக்டிஸ் பண்ணுவோம் நல்லமா இது ஹோம்ஒர்க் இல்ல ரெடியாகி கொண்டு வரலாம் ஆயினை உச்சரிச்சு பழகி إن شاء الله. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام.